வணக்கம். நான் மகாராஜன். நான் தமிழர் ஆட்சியில் படித்தவர், படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை திட்டம் 2026 நான் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும். அதாவது இன்னைக்கு ரிசல்ட்லாம் பார்த்தோம். தேர்தலில் எப்பவும் போல தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது எப்படி வெற்றினா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதே வெற்றி மீண்டும் வருமா அப்படின்னா சந்தேகம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரதமர் தேர்தல் அப்படிங்கிறதால இது வேறு மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி இனிமேல் முதலமைச்சர் தேர்தல் வரும்ல, அப்போ வரும்போது வேறு மாதிரி இருக்கும். ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதனால் மீண்டும் நாங்கள் தான் அப்படின்னு சொன்னது கஷ்டம். ஏன்னா இந்த தேர்தல் வேறு, அந்த தேர்தல் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். குறைஞ்சது 15 இடம் எதிர்பார்த்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு 5 இடத்துலையாவது கடைசி நேரத்தில் எதிர்பார்த்தேன். அதுவும் வரல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எது எப்படியோ நான் தமிழர் கட்சி நிறைய இடத்துல 1,00,000க்கு மேலே வாக்கு எடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது சொல்லப்போனால் நான் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. இனிமேல் நான் தமிழர் கட்சியை தவிர்க்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2026 களம் எப்படி இருக்குன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ரெண்டையும் போட்டு மாற்றிக்க முடியாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழர் கட்சியில் கடைசி நேரத்தில் சின்னத்தை பிடுங்கி நிறையா பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ரைடு அப்படி இப்படின்னு நிறையா ரைடெல்லாம் போட்டு நான் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்திடணும், ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. இனிமேல் நான் தமிழர் கட்சியை தவிர்க்க முடியாது. அப்புறம் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஓவராக பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு லட்சம் வாக்கு எச்சா எடுப்பேன்னா 1,00,000 வாக்கே காணாமல் போயிடுச்சு. இப்படி பார்க்கும்பொழுது இன்னும் என்ன தெரியுமா, பிஜேபிலாம் தமிழ்நாட்டில் பூஜ்யம் தாங்க. மோடியால் எதிர்ப்புங்க நிறையா இருக்குது. அதனால் எத்தனை அண்ணாமலை வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி தனியாக நின்னா முட்டை பூஜ்யம்தான். வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை. இனிமேல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். இனிமேல் திமுக நான் தமிழர் கட்சி பயங்கரமாக இருக்கும். இன்னும் கரெக்டாக ஒரு 18 மாதம் இருக்குது. 18 மாதம் முடிஞ்ச பிறகு தேர்தலாம் அறிவிச்சிருவாங்க. இதில் அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் 100% அண்ணன் தான் மாறணும். தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆளணும், வேறு யாரும் ஆளக்கூடாது. இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதாவது கடைசி நேரத்தில் நான் தமிழர் கட்சி பொருளாதார சிக்கல் வந்துச்சு. அந்த பிரச்சனையே இனிமேல் வரக்கூடாது. வராத அளவுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணியிருக்கிறோம். நானும் முடிவு பண்ணியிருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் சேர்த்து வச்சு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் எப்படி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னால் கடைசி நேரத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொருக்கு பிரச்சாரத்துக்கு தனியாக போய் கேன்வாஸ் பண்ணேன். அப்போ ஒவ்வொருத்தட்டையும் நான் போய் கேட்டது, நான் தமிழர் கட்சி மைக்கு சின்னம் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, விவசாய சின்னம் தான் எங்களுக்கு தெரியும், எப்போ மாற்றினாங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதனால் விவசாய சின்னத்துக்கு நிறையா பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு எவ்வளோன்னு பார்க்கணும். குறிப்பாக விவசாய சின்னத்துக்கு எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ஓட்டையும் எவ்வளோன்னு பார்க்கணும். அதையும் சேர்த்து நாம் தமிழர் கட்சியோட வாக்கோட சேர்த்து என்னன்னா தெரிஞ்சிடும் நாம் தமிழர் கட்சி எப்படி பலமானது அப்படின்னு தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.